கோலிவுட் சினிமாவில் ரசிகர்களால் தல, ஏகே, அல்டிமேட் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்படும் நடிகர் அஜித்குமார் தற்போது ஒரு பக்கம் நடிப்பு, சினிமா, இன்னொரு பக்கம் ரேசிங் என பிஸியாக தனது நேரத்தை செலவிட்டு வருகிறார். அஜித்குமாருக்கு இன்று தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தையே பெற்றிருந்தாலும் ஏகே ரசிகர்கள் அப்படத்தை மொத்த மலேசியாவும் எங்களது தாண்டா என்ற அளவிற்கு கொண்டாடி வந்தனர். சமீப காலமாக ரீரிலீஸ் படங்களுக்கு ரசிகர்கள் அதிக வரவேற்பளித்து அப்படங்களை கொண்டாடி வருகின்றனர். கோலிவுட் ஸ்டார்ஸான ரஜினி, கமல், விஜய், அஜித் படங்களுக்கு ரசிகர்கள் எந்த அளவிற்கு வரவேற்பளிக்கிறார்களோ அதே அளவிற்கு ரீரிலீஸ் படங்களுக்கும் வரவேற்பளிக்கிறார்கள் என்பதே உண்மை. நடப்பாண்டான 2025 ஏகே ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக விடாமுயற்சியும் குட் பேட் அக்லி திரைப்படமும் திரைக்கு வந்தது. தற்போது இயக்குனர் சரண் இயக்கத்தில் 2004ஆம் ஆண்டு வெளியான அட்டகாசம் திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதியன்று ரீரிலீஸ் ஆக உள்ளது. கில்லி, மங்காத்தா, பாஷா, தளபதி, குணா போன்ற பல முன்னணி நடிகர்களின் படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கார் ரேசிங்கில் அஜித்குமார் பிஸியாக இருப்பதால் புதிய படம் உருவாக தாமதமாகும் நிலையில் அட்டகாசம் ரீரிலீஸ் அஜித் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும். தல போல வருமா, தெற்கு சீமையிலே உள்ளிட்ட பாடல்கள், ஆக்ஷன் காட்சிகள், காமெடி என கமர்ஷியல் ரீதியாக அட்டகாசம் திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு நேரத்தில் கமலின் சகலகலா வல்லவன் படத்தில் இடம்பெற்றிருக்கும் இளமை இதோ பாடல் எப்படி வைரலாகுமோ அதேபோல் தீபாவளி சமயத்தில் தல போல வருமா பாடலும் வைரலாகும். மேலும் அட்டகாசம் படத்தில் இரு அஜித்தும் சந்திக்கும் காட்சியில் எம்ஜிஆர் பட பாணியில் கப்பல் போல் செட் அமைத்து அக்காட்சியை படமாக்கியதாகவும் இப்படத்திற்கான தலைப்பும் படம் ரிலீஸ் தேதி நெருங்கும் நேரத்தில் ரசிகர்களிடம் அட்டகாசம் என்ற பெயர்தான் அதிகம் பேசும் பொருளாக இருந்ததாகவும் அதன் பிறகு தலைப்பிற்கான உரிமையை பெற்று அட்டகாசம் என இப்படத்திற்கு பெயரிடப்பட்டது என்று இயக்குனர் சரண் பேட்டி ஒன்றில் சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்திருந்தார்.